அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் வந்து சிறப்பு புலனாய்வு குழு வந்து விசாரிச்சுட்டு வராங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து விசாரிச்சுட்டு வராங்க. இது தொடர்பாக இந்த விசாரணைகள் வந்து முக்கியமான செய்தி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய செய்தியாளர்களையும் அழைத்து விசாரணை வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதுல 13 பேருக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. எதற்காக இந்த சம்மன் அனுப்பப்பட்டது, என்ன விவரம் சார்? நம்ம அதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய கேள்விகளுக்கு உட்பட்டு பெரிய விஷயமா இதுல ரொம்ப எதிர்ப்புகள் வந்த விஷயம் வந்து எஃப்ஐஆர் லீக்கேஜ்னு சொல்லப்பட்டது. இதுல அதுவும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் பக்கம் அது ஒரு பக்கம் திருப்பி விடப்பட்டது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஓகே இங்க லீக் ஆயிருந்தாலும் அது அந்த போர்ட்டலை வந்து கிரியேட் பண்ணது யாரு, அதாவது ஒரு ஹப், அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா ஒரு எஃப்ஐஆரும் சேர்த்து ஒரு போர்ட்டல்ல பதிவேற்றம் செய்யப்படும். அதுதான் சிசிடிஎன்எஸ், கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம். அது மூலியமா தேசிய தகவல் மையம் அவங்க தான் அதுக்கு இன்சார்ஜ் எடுத்து அதை பண்ணுவாங்க. அதில் ஒரு கான்ட்ரடிக்டரி பாயிண்ட் சார் என்னன்னா, எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆனதுக்கும் ஒரு பேசிக் சிஸ்டம் ஆஃப் போர்ட்டலுக்கும் ஒன்று இருக்கு. அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மூன்று கைண்ட் ஆஃப் நேச்சர் உள்ள வந்துட்டு எஃப்ஐஆர்ஸ் ஆட்டோ பிளாக்கேஜ் செய்யப்படும்னு சொல்றாங்க. அதாவது சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைக்கு எதிரான குற்றங்கள், அதுக்கப்புறம் தீவிரவாத செயலுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாமே ஆட்டோ பிளாக்கேஜ் செய்யப்படும். விச் மீன்ஸ் அந்த போர்ட்டல் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, காமன் பீப்புள் யார் வேணா அந்த எஃப்ஐஆர் நம்பரை போட்டோ இல்லை அக்யூஸ்டு பேரை போட்டோ டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். பட் ஆனால் இந்த 3 சென்சிட்டிவ் கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ண முடியாது. ஒன்லி சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ இல்லை ஹையர் அஃபிஷியலோ மட்டும்தான் இதை பார்க்க முடியும். அப்படி வடிவமைக்கப்பட்ட போர்ட்டல்ல எப்படி இந்த எஃப்ஐஆர் லீக்கேஜ் நடந்தது?